அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு 2 விஷயங்கள் அரசியல் கட்சிக்கு தேவை. ஒன்று, அந்த கட்சிக்கான நற்பெயர். அதை அந்த மத்திய தலைமை உருவாக்கும். அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள், கொள்கைகள் இதையெல்லாம் பேசி அதை உருவாக்குவார்கள். இன்னொன்று, வாக்குகளை பெறுவதற்கு மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள். அது அந்த கட்சி கட்டமைப்பு என்று நாம் குறிப்பிடுவோம். இந்த கட்டமைப்பு விஷயங்களில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு மாற்றங்களை தற்போது செய்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் மாநில தலைமை மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல்வேறு இடங்களில் அவர்கள் சமீப காலத்தில் சற்று முன்னர் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. புதிய தலைமைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைமைகளை தன்வசம் ஈர்த்து கொண்டிருக்கின்றது. மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேசில் கமல்நாத் என்ற காங்கிரஸுடைய முதலமைச்சராக இருந்தவர் மிக முக்கியமான ஒரு தலைவரை இழுக்கும் வாய்ப்பு இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. கட்சி தலைவர்கள், கட்சிகளின் கட்டமைப்பு, இதில் ஒரு மாற்றம், இதில் ஒரு வித்தியாசம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது ஒன்று. மற்றொன்று, தென் மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி பலமாக தான் இருக்கின்றது. காங்கிரஸை விட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு அதிகம் என்று தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்திருக்கின்றார். பாஜக மீண்டும் ஆட்சி பெறுவோம், நாங்கள் 3வது முறையாக ஆட்சி பெறுவது உறுதி என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இப்படி பல்வேறு விஷயங்களை தான் பேச இருக்கின்றோம். நம்முடைய இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்கள், மதிமுகவை சேர்ந்த ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள், பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள், வலதுசாரி ஆதரவாளர் திரு நித்யானந்த் அவர்கள், இன்னும் சிற்று நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஸ்ரீகாந்த் கருணேஷ் இணைந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். திரு ஷபீர், உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மிக முக்கியமாக கட்சியில் உள்ள கட்டமைப்பு மாற்றங்கள், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவோம், 3வது முறையாக ஆட்சி அமைப்போம்னு சொன்னால் கூட காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக அங்கே அணிவகுத்து நிற்கிறத பார்க்க முடிகின்றது. இது பாஜக தலைமை செய்கின்றதா, இல்லை காங்கிரஸ் தலைவர்களே தான் முன்வந்து அவர்களா பாஜகவுக்கு போறாங்களான்றது ஒன்று. 2, காங்கிரஸ் கட்சி அவர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், இது ஒரு பாசிட்டிவ் அம்சமா பார்க்குறீங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சியில ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றது காலத்தின் கட்டாயம். நீங்க இன்னும் 90களில் இருந்த காங்கிரஸ் மாதிரியே இப்போ இருக்க காங்கிரஸ் இருந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை அப்படின்றது ஏற்படுத்த முடியாது அப்படின்றது ஒரு விஷயம். சரி. ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி மாறி இருக்குன்னா, நீங்க அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. நிற்கிறாங்களா அப்படின்னு. அணிவகுத்து நிற்கிறாங்களா அல்லது அணிவகுத்து நிற்க வைக்கப்படுகிறார்களா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா போகக்கூடிய எல்லா தலைவர்களும் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி பாஜகவில் இணையக்கூடிய எல்லா தலைவர்கள் மீதும் ஏதோ ஒரு ஊழல் வழக்கு இருக்கிறது, ஏதோ ஒரு விசாரணை என்பது நடக்கிறது. ஒரு ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு ஏஜென்சி ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவங்க பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ஊழல். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்த அத்தனை காங்கிரஸ் தலைவர்களும் சிறைக்கு போவார்கள் அப்படின்வாங்க. ஆனா எந்த ஒரு தலைவரும் சிறைக்கு போல, எல்லாரும் பாஜக போய் செஞ்சிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தி அவங்களை கட்சி மாற வைத்து அவங்கள தன்வசப்படுத்தி கொள்கிறது பாஜக. அதுதான் பார்க்குறோம் நம்ம. இப்போ வருகின்ற 2024 தேர்தலில் ஒருவேளை மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்காம காங்கிரஸ்க்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு யோசிச்சா கூட ஒரு சில லீடர்ஸுக்கு பார்த்து தான் வாக்களிப்பாங்க. அப்போ இவங்களுடைய ஐடியா என்னன்னா, அவங்க எல்லாரையும் பிஜேபியில இணைச்சுக்கிட்டோம்னா அந்த ஓட்டு நமக்கு வந்துடும் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. பட் காங்கிரஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான தேவை எங்க இருக்குன்ற ஒரு தேவை அதான். அப்ப பாஜக தங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது. 10 ஆண்டு காலம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இருக்கு. நீங்க என்னதான் பண்ணாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இருக்கு. வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, சிலிண்டர் பிரச்சனை, கேஸ் விலை உயர்வு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. ஆனால் அந்த அதிருப்திகளை எல்லாம் மூடி மறைத்து அதை யாரும் பேச விடாமல்
அந்த அதிருப்தியையும் வந்து இந்த மாதிரி தலைவர்களை வச்சு அங்கங்க வந்து நம்ம அறுவடை செய்ய முடியுமா அப்படின்றது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. இல்ல நீங்க வந்து பாஜக சொல்றதுல உடன்படல. அப்போ நாங்க வந்து ஸ்வீப் பண்றதற்கான வாய்ப்பு இருக்கு. பல கருத்து கணிப்புகள் அதையே வந்து பிரதிபலிக்கின்றது. நாங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கிறோம், நாங்க அடுத்த முறை ஆட்சி அமைப்போன்றதுல கான்பிடென்ட்டா இருப்போம். பட்ஜெட்ல கூட அதுதான் பிரதிபலிச்சது. பெரிய இலவசங்களோ மக்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்கல. நாங்க மீண்டும் ஆட்சி வருவோன்ற ஒரு கான்பிடன்ஸ் அது இல்லைன்றது அதுல உடன்படல. ஒரு கான்பிடன்ஸ் பாஜக இருக்கு. அவங்க கிட்ட இன்னைக்கு அந்த கட்டமைப்பு சரியாக இருக்கிறது, அந்த நரேட்டிவ் இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு பதற்றம் அதையும் தாண்டி தெரிகிறது. நீங்க வந்து மூட் ஆஃப் த நேஷன்ல நீங்க வந்து போன வாட்டி வின் பண்ண அதே அளவு சீட்ஸை நீங்க வின் பண்ணுவீங்க அப்படின்னா எதுக்கு இந்த தலைவர்கள்லாம் நீங்க கொண்டு போய் உங்க கட்சியில சேர்க்கிறீங்க? சரி, இதுலயும் வந்து நீங்க என்ன சொன்னீங்க, ஊழலை ஒழிப்போம் அப்படின்னீங்க. எப்படி ஊழலை ஒழிக்கிறீங்க நீங்க? எல்லா ஊழல்வாதி தலைவர்களும் காங்கிரஸ்ல யார் யாரெல்லாம் பாஜக குற்றம் சாட்டினாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு உங்க கட்சியில இருக்காங்க. நாராயண் ராணே, ஹிமந்த பிஸ்வா சர்மா, அசோக் சவான், சுவேந்து அதிகாரி, அஜித் பவார், பிரஃபுல் பட்டேல், முகுல் ராய், சிந்தியா வந்து என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் வந்து பரிவார்வாத் அப்படின்னாங்க, குடும்ப அரசியல் அப்படின்னாங்க. இன்னைக்கு அந்த குடும்ப அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இன்னைக்கு உங்க பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்னா பாஜகவுடைய நோக்கம் என்ன? பாஜக சொன்ன எந்த விஷயத்திலையும் வந்து அவங்க சரியாக இல்லை அப்படின்றதானே தெரிகிறது. அவங்களுக்கு கரப்ஷன் அப்படின்றது ஒரு பிரச்சனை கிடையாது, குடும்ப அரசியல் அப்படின்றது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா எப்படியாச்சும் சீட்ஸை ஜெயிக்கணும், எப்படியாச்சும் தேர்தலில் ஜெயிக்கணும், தேர்தலில் ஜெயித்து நாம வந்து ஆட்சியில் அமர வேண்டும் அப்படின்றதா. இப்ப இதே நிலை போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க நேருவை வந்து அவ்வளோ கடுமையா எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு நேரு உயிரோட இருந்தாருன்னா அவரையும் பாஜக வரேன் அப்படின்னா சேர்த்துப்பாங்க. நீங்க அந்த அளவுக்கு தான் வந்து பாஜகவுடைய நிலைமை அப்படின்றது இருக்கிறது. எல்லாத்தையும் யாரெல்லாம் வந்து நீங்க ரோட்ல போய் மிஸ்ட் கால் கொடுத்து கட்சியில சேருங்க அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி ஆட்சிக்கு வந்த உடனே அந்த திட்டத்தை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு நீங்க மிஸ்ட் காலே கொடுக்க தேவையில்ல, நாங்களே உங்களை வந்து தூக்கிட்டு வந்துடுறோம் அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இது ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கு. நீங்க மூட் ஆஃப் த நேஷன் இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து பாஜகவுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் அப்படின்றத அவங்களால கணிக்க முடியல. கான்பிடன்ஸ் இருந்தா கூட ஒரு பதட்டம் பாஜக இருக்கு. இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் தனக்குள்ள பல மாற்றங்களை செய்து இல்லையா? காங்கிரஸ் தன்னோட செயல்பாடுகள், கட்டமைப்புகள், அது வந்து நீங்க அது ஒரு பாசிட்டிவ் அம்சமா பாக்குறீங்களா? இல்ல அவங்களும் பல்வேறு மிஸ்டெப்ஸ் வைக்கிறாங்க, தவறான காய் நகர்த்துதலை செய்யறாங்கன்னு பாக்குறீங்களா? கடந்த 10 ஆண்டுகளாகவே காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு சரிவை சந்தித்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு வந்து பர்செப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா பாஜக இன்னைக்கு ஊடகங்கள்ல எல்லாம் வந்து தங்களுடைய கையில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியை வந்து அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி மீது ஒரு நம்பிக்கை ஏற்படாத ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் அமைந்திருக்கிறது. நீங்க ராகுல் காந்தியை வந்து பப்பு அப்படின்னு டார்கெட் பண்ணது, அவர் ஒரு பாரத் ஜோடோ யாத்ரா கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய இமேஜை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது ஏற்படுகிறது இன்னைக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய பிரின்சிபல் ஆப்போசிஷனை நீங்க எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி அவங்களை எந்த அளவுக்கு நீங்க வந்து டிமாரலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. பட் அதையும் மீறி இவங்க ஆட்சிக்கு வரும்போது சொன்ன விஷயம் என்ன, காங்கிரஸ் முக்து பாரத்ன்றாங்க. இன்னைக்கு அந்த காங்கிரஸ் முக்து பாரத்தை அவங்களால வந்து 10 வருஷம் கழிச்சு கூட அதை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியலையே. அப்போ காங்கிரஸ் கட்சியில அந்த பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்லாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும், தலைமைக்கு நல்லா தெரியும். அதற்கான மாற்றம் ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும், இப்போ அது ஆரம்பிக்குது அப்படின்னு நான் பார்க்கிறேன். கர்கே வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு ஆர்கனைசேஷனல் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அவர் சத்தம் இல்லாம வந்து முடிச்சிருக்காரு. உங்களுக்கு கர்நாடகால ஒரு பிரச்சனை இருந்துச்சு, சிதாராமையா டிகே சிவகுமார் பிரச்சனை இருந்துச்சு, அதை முடிச்சாரு. அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல காங்கிரஸ், தெலுங்கானால ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் வந்து அவர் கையாண்டு ஓரளவுக்கு அதெல்லாம் செட்டில் பண்ண பாக்குறாங்க. பட் காங்கிரஸ் அப்படின்றது ஒரு கடல் மாதிரி, உங்களுக்கு தலைவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் தொண்டர்களை விட அப்படின்னும் போது பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல அந்த கட்சியை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் பாசிட்டிவான முயற்சியா தான் நீங்க பாக்குறீங்க. இது அவர்கள் வந்து ஒரு இருக்க குழப்பத்தை அதிகரிக்கின்ற வேலையா பார்க்கல நீங்க? இல்ல இந்த இப்போ கூட இது நடக்கலன்னா வேற எப்போ நடக்கும் அப்படின்றதான் கேள்வி. இல்ல அதுதான் ஒண்ணு, மாற்றம் தேவைன்றதுல யாருக்கும் வந்து கேள்வி இல்ல. சரியான மாற்றமா பின்னோக்கிய மாற்றமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுட்டோம்னா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு நியூ ஜெனரேஷன் ஆஃப் லீடர்ஸ் வரணுங்க. சரி, அதற்கான வாய்ப்பே கொடுக்காம பல பேர் வந்து பல பொசிஷன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
இப்போ ஒவ்வொருத்தரா வெளியே போறாங்க அப்படின்னா காங்கிரஸ் இதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு இதையே தனக்கு ஆதரவான ஒரு பிரச்சாரமாக அதை மாற்ற வேண்டும். நீங்க அதை ராகுல் காந்தி பண்ணாதான், நீங்க ராகுல் காந்தியை இன்னைக்கு ஏன் காங்கிரஸ் பலவீனப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சரி, காலம் தான் தீர்மானிக்கும். இந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமா இல்லைன்ற காலம் தீர்மானிக்கும் சொல்றீங்க. இதை முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீகாந்த் கணேஷ், பாரதிய ஜனதா கட்சி ஒரு கான்பிடென்டான ஒரு கட்சியாக இருக்குது. நீங்க மீண்டும் 3வது முறை ஆட்சி அமைப்போன்னு சொல்லி உங்க தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்திருக்கின்ற அந்த சூழ்நிலையில ஏன் காங்கிரஸ் தலைவர்களை எல்லாரையும் நீங்க உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு? அதுவும் சாதாரண தலைவர்கள்ல எல்லாரும் வரிசையா ஊழல் பட்டியல் அவர்கள் மேல இருக்கு, அவர்களுக்கு மேல புகார்கள் தொடர்ச்சியாக இருக்கு, வழக்குகள் இருக்கு, அவர்களை ஏன் நீங்க உள்வாங்கணும்ன்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எப்பவுமே திமுக சார்பாவே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் பத்திரிகையாளர் இன்றைக்கும் அதே மாதிரி பதிவு செய்ய ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்க யாரையும் நீங்க தனிப்பட்ட முறையில தாக்காதீங்க. நான் உங்களுக்கான முழு நேரத்தையும் கொடுக்கிறேன். நீங்க திமுக டிவில இருந்து திமுக இதே விவாதத்துல நீங்க இருவரும் பேசினது சரி நல்லா இருக்காது. வேண்டாம். திரு ஸ்ரீகாந்த் கணேஷ் நீங்களும் ஒரு மூத்த பத்திரிகையாளரா இருந்திருக்கீங்க. கூடுதலா ஒரு தகவலை சொல்லிடுறேன். வேண்டாம் ஷபீர், வேண்டாம். அதாவது நான் அவரை எப்படி தடுத்தனோ அதே மாதிரி உங்களை தடுக்க வேண்டிய வேலை அவசியம் கடமை எனக்கு. ஒரு பாயிண்ட் மட்டும் வேண்டாம். தமிழ்நாட்டுல ஊழல்வாதிகள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் நாளைக்கு பாஜகல சேர்றாங்கன்னா ஸ்ரீகாந்த் கணேசன் கமலாலயம் வாசல் நின்று அவங்க எல்லாம் வரவேற்பாரு. அதுதான் அவங்க ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு நிமிஷம். நான் எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னேங்கிறது பாருங்க. எப்பவுமே அப்படி பதிவு பண்ற நீங்கள் ரொம்ப நல்ல கருத்து சொன்னீங்க. அதாவது அரசியல் கட்சியில மூத்த தலைவர்கள் அவங்களே உட்கார்ந்துட்டு இளைஞர்களுக்கு இடம் தர மாட்டேங்கிறாங்கன்னு, இது நான் கலைஞருக்கும் பொருந்தி பாக்குறேன், ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தி பாக்குறேன். முதல் முறையா நீங்க நல்ல கருத்து சொல்லிருக்கேன்னு உங்களை பாராட்ட நீங்க முழுமையா கேட்காம 2 பேரும் பதட்டப்பட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீகாந்த் கணேஷ், நீங்க எந்த நல்ல கருத்தாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய நமது விருந்தினர்களுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கும்படியா இருந்தா அது சரியா இருக்காது. அது நீங்க உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நீங்க தொடரலாம். சரி, இப்ப நான் சொல்றத என்னுடைய கருத்து சொல்றேன். அவர் பல கருத்து சொன்னார். பாஜகவுக்கு பதட்டம்னாரு. எங்களுக்கு எதுக்காக பதட்டம் வரணும்? அத்தனை ஊடகங்களும் எங்களை 400 சீட்டுக்கு அதிகமா வாங்கி வெற்றி வாய்ப்பு வரப்போறீங்கிறப்ப எங்களுக்கு எந்த விதமான பதட்டமும் இல்லை. 400க்கு மேல எவ்வளவு வரப்போகுதுங்கிற ஆசையில தான் நாங்க காத்து கொண்டு இருக்கிறோமே தவிர எங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. முதல் சங்கதி. 2வது சங்கதி சொன்னார் ஊழல்வாதிகளா தேர்ந்தெடுக்கிறோன்னு. அவர் இப்ப ஆசைப்படுறாரு போல இருக்கு. திமுகவோட கூட்டணி கட்சியில இண்டி கூட்டணியில தான் ஊழல்வாதிகள் மட்டுமே இருக்கணும்னு. அவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு தரும். அவங்க எல்லாம் தேடி வரும்போது சொல்ல மாட்டோம். அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திட்டீங்களா? ஸ்ரீகாந்த் கணேஷ், அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திட்டீங்களா? ஊழல்வாதிகள் திருந்தணும்னா பாஜகவுக்கு போகணும்ன்ற நிலைமை உருவாக்கிட்டீங்களா? பேச விடுங்க. ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்புவேன் சொன்னவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் இன்னைக்கு ஊழல்வாதிகள் எல்லாம் பாஜகல வாய்ப்பு கொடுக்கிறார். தொலைத்தொடர்புல வேற இருக்காரு, அவர் முடிச்சிட்டோம். ஸ்ரீகாந்த் கணேஷ் நீங்க குறிக்கவே இல்ல. கண்ணியம் இல்லாம குறுக்கால பேசுறீங்க. ஸ்ரீகாந்த் கணேஷ் நீங்க முடிச்சிருங்க. கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் அமைதியா கேளுங்க. முழுமையா கேட்காம ஸ்ரீகாந்த் கணேஷ் உங்களுக்கான நேரம் தான், நீங்க பேசுங்க. ஆமா. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், அவங்களா எங்க கட்சியில சேரும் போது வராதன்னு தடுக்கிறது எந்த கட்சியிலும் தடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்குள்ள அவங்க கட்சியில எந்த ஊழல் நடவடிக்கை இருந்தாலும் அந்த கேஸோ மற்றதோ தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகிறது. அதனால அவங்க ஏன் வர்றாங்கன்னு கேட்கறதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாது. ஸ்ரீகாந்த் கணேஷ், ஒரே ஒரு சின்ன கேள்விதான். அதாவது இப்பதான் ஒயிட் பேப்பர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்தாங்க. ஒயிட் பேப்பர்ல மகாராஷ்டிரால மிகப்பெரிய ஊழல், ஆதர்ஷ் ஊழலை குறித்து அந்த ஒயிட் பேப்பர்ல இருக்கு. அந்த ஆதர்ஷ் ஊழல் எப்போ நடந்ததுன்னா, அசோக் சவான் என்பவர் முதலமைச்சராக இருந்தபோது நடந்தது. அவர் காங்கிரஸ்காரரு. அந்த அசோக் சவான் இன்றைக்கு பாஜக போய் சேர்ந்துடுறாரு. அப்போ ஊழல்வாதிகளை பாஜக ஏன் ஏற்குது? இப்பதான் 4 நாளைக்கு முன்னால ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்குறீங்க. அதுல இருக்கக்கூடிய ஊழல்வாதி பாஜக சேர்றாரு. அவர் திருந்தணும்னா சட்ட ரீதியாக போய் அவரை நிரூபிச்சு அவர் வெளியே வரட்டும், நல்லவராக வெளியே வரட்டும். இல்லனா உங்க ஒயிட் பேப்பர் தப்பு. ஒயிட் பேப்பர் நீங்க தவறா கொடுத்திருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிஷம். நாங்க இத்தனை நாள் கூட்டணி வச்சிருந்தோம். எங்க கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க, உங்க இண்டி கூட்டணியில் இருக்காங்க. எல்லாருமே ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் மட்டும்தான் அரசியல் கட்சியில் இருக்க முடியும்னா எங்கேயாவது தேர்தல் நடக்குங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க மேல குற்றச்சாட்டு இருந்தா சட்டம் நடவடிக்கை எடுக்கட்டும். நாங்க என்ன, நீங்க மட்டும்தான் ஊழலுக்கு எல்லா அமைச்சர்களும் ஊழல் பண்ணா கூட வெளியில அனுப்ப மாட்டீங்க. அவங்களுக்கு இலாக்கா இல்லாத மந்திரியை வச்சுக்கிட்டு அவங்களை நீங்க அப்படியே காப்பாத்திக்கிட்டு அரசு சம்பளம் கொடுத்துட்டு இருப்பீங்க.
அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு திறமை இருக்கணுங்க. நீங்க வந்து ஏன் கட்சியில சேர்றாங்கன்னு எப்படி கேக்குறீங்க? அவங்க மேல என்ன ஊழல் நடவடிக்கை இருந்தாலும் ஊழல் வேற, அந்த நபர்கள் வேற. நபர் வந்து சேர்றாரு, அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா எடுங்க, கோர்ட் எடுக்கணும் நடவடிக்கை. அவர் ஜெயிலுக்கு போகட்டும், அதுல நாங்க யாரையும் அவரை காப்பாத்த போறது இல்ல, அதுல இருந்து அவர் மீட்கப்பட போறது இல்ல. அவங்க மேல இருக்க ஊழல் குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு தான் உடனே உள்ள சேர்ந்தவொடனே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டாங்களா? அப்படியெல்லாம் நடக்கல. அதனால தேர்தல் நேரத்துல எல்லாரும் வருவாங்க. இன்னும் காங்கிரஸ் முக்து பாரத் வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டார் அவரு. காங்கிரஸ் முக்து பாரத் 17 மாநிலத்தில் ஆட்சியில இருக்கும். இதுக்கு மேல என்ன காங்கிரஸ் முக்து ஆகணும்? 1-2 மாநிலத்துல ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க திமுக மாதிரி இருக்க கூட்டணியில் இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கு மரியாதை. தனியா நிக்க சொல்லுங்க, ஒரு சீட்டு ஜெயிக்க சொல்லுங்க. அதனால அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால காங்கிரஸ் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. இப்ப வர்ற தேர்தல்ல இது வந்து யார் மந்திரி சபை அமைக்கிறாங்க தேர்தல், இதுல காங்கிரஸோட நிலைப்பாடு சபீரனை ஆசைப்பட்ட மாதிரி காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா உருவாகிவிடும். அதை அவர் பார்த்து சந்தோஷப்படுவார். அதனால அவர் ஆசை நிறைவேறும். பாரத் ஜோடோ யாத்திரையாகட்டும் மற்றதாகட்டும், நாங்க பாக்குறது இப்ப தமிழகத்தை பத்தி நம்ம பார்த்தோம்னா, பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி வாங்க, நம்ம வாக்கு சதவீதம் ஓட்டு சதவீதம் எல்லாம் கணக்கிலேயே வராது. இன்றைக்கு எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமா 234 தொகுதிக்கும் போய் மக்களை சந்திச்சிருக்காரு. மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள், அவர் என்ன ஆன்டி இன்கம்பன்சி, எங்களுக்கு 1% கூட பாதிக்காது. அத்தனை நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாத்தையும் ஸ்டிக்கர் மாத்தி தான் தமிழக அரசு கொடுத்துட்டே இருக்கு. எல்லா திட்டங்களும் எங்க திட்டங்களை தான். அதனால மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு தமிழகத்துல வர தொடங்கி விட்டது. சரி, நம் தேர்தல் முடிவுகள் வந்து தேர்தல் முடிவுகள் குறித்து நாம் பொறுத்து பேசலாம். ஆனால் 2 கேள்விகள். ஒன்று வந்து நீங்க என்ன சொல்றீங்க, ஊழல்வாதிகள் இல்லாமல் ஒரு கட்சி நடத்த முடியும்னா நடத்தவே முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்களே வந்து ஊழலை ஒழிப்பது வந்து சாத்தியம் இல்லைன்றதை ஒப்புக்கொள்றீங்களா? ஒன்று நீங்க சரி சொல்லுங்க, முடிச்சிருங்க. இதுக்கு பதில் சொல்லிருங்க. இல்ல அது நீங்க என்னுடைய கேள்வியில இருந்து நீங்க ஒரு உள்ளர்த்தம், என்னோட பதில இருந்து உள்ளர்த்தம் கற்பிச்சு ஒரு கேள்வி சொல்றதுல தானே சார் கேள்வி கேட்க முடியும். நீங்க தானே சார் சொல்றீங்க ஊழல் இல்லாதவங்களே வந்து கட்சி நடத்த முடியாதுன்னீங்கன்னா அப்ப ஊழலை ஒழிக்க முடியாது. அப்ப எப்படி இருக்க முடியுங்க? ஒரு நல்ல சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் என் கட்சிக்குள்ள வர முடியும் நாங்க எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு யார் அத்தாரிட்டி இருக்காங்க? கோர்ட் தான் முடிவு பண்ணணும். கோர்ட் முடிவு. மோடி அவர்கள் இல்ல நீங்க டெல்லியில தான் இருக்கிறீங்க ஸ்ரீகாந்த் கருணேஷ். மோடி அவர்கள் இன்றைக்கு பிஜேபி அனைத்து மாநிலத்தை சேர்ந்தவர்களையும் வச்சு அவர் சொன்னது, 10 வருஷமாக அப்பழுக்கற்ற ஆட்சியை கொடுத்திருக்கிறேன், மீண்டும் எனக்கு மக்கள் திருப்ப ஆட்சியை கொடுங்கன்ட்டு. அப்பழுக்கற்ற ஆட்சியில வந்து நீங்க ஏன் சார் ஊழல் கரைப்படைந்தவர்கள்லாம் சேர்க்கிறீங்க? அப்போ அது உங்களுக்கான உங்க அந்த அப்பழுக்கற்ற ஆட்சின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ நாளைக்கு வந்து நேத்து வந்து காங்கிரஸ் கட்சி ஆதர்ஷ் ஊழல்னு சொல்லுச்சு, இன்னைக்கு நாங்க காங்கிரஸ் கட்சியை பார்த்து கேள்வி எழுப்புறதா பாஜகவை பார்த்து கேள்வி எழுப்புறதா? அதாவது நீங்க வந்து கண்டிப்பா அந்த ஊழல்ங்கிற அந்த சொற்றொடர்ல வந்து யார் மேல எந்த நபர் மேல இருந்ததோ அது மாறப்போதா? எந்த நபர் செஞ்சாருங்கிறது மாறப்போறதே கிடையாது இல்லையா? அவங்க இன்றைக்கு எங்க கட்சியில சேர்ந்திருக்கும் போது அவரை வந்து நாங்க புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுக்கல. அவங்க வந்திருக்காங்க, சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் வேற, இதுல இருக்க சட்ட ரீதியான நடவடிக்கை வேற. ஊழல் இருந்தா அது கோர்ட் முடிவு பண்ணி அவங்க தண்டிக்கப்படட்டும். கோர்ட் முடிவு பண்ணட்டும். நான் எங்க கட்சி முடிவு பண்ணாது யாருன்னு. எங்க கட்சிக்கு அந்த அதிகாரம் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாரையும் உள்ள தள்ளிடலாம். எங்க கட்சிக்கு அந்த அதிகாரம் கொடுக்காதீங்க. எங்க கட்சிக்கு அந்த அதிகாரம் கொடுக்காதீங்க. அதாவது ஊழலுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் கார்ணேசன் அவர்கள். அதாவது ஒருத்தர் ஊழல் பண்ணார்னா அவர் மீது நடவடிக்கை எடுப்பது அப்படின்றது என்ன நடவடிக்கை? அவரை பாஜக கொண்டு வந்து சேர்க்கிறது நடவடிக்கையா? இது என்னங்க கேலி கூத்தா பேசுறீங்க நீங்க? 2014 முன்னாடி என்ன பிரச்சாரம் பண்ணாரு பிரதமர் நரேந்திர மோடி? என்ன பிரச்சாரம் பண்ணாரு? ஊழல்வாதிகளை எல்லாம் சிறைக்கு அனுப்பினாரு. இப்ப எது சிறையாக மாறி இருக்கிறது? பாஜக சிறையாக மாறி இருக்கிறது. திருத்துவதற்கு ஒரு வாய்ப்புனா அவங்க பாஜக இணைந்து திருந்திடுவாங்கன்னு என்ன? அதற்கு நீங்க ஷார்ட் சுருக்கமா பதில் சொல்லுமா ஸ்ரீகாந்த் கருணேஷ்? சுருக்கமா வச்சிருங்க. கண்டிப்பா அவர்கிட்ட நான் சொல்றேன், எங்க அரசியல் கட்சியில தானாக முன் வந்து சேருபவர்களை தடுக்கிற வேலை எங்களுக்கு கிடையாது. அவர்கள் மேல எந்த ஊழல் நடவடிக்கை இருந்தாலும் அந்த வழக்கோ அதுவோ நீதிமன்றம் முடிவு செய்யணும். அதுக்குள்ள நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? 2G வழக்குல இருக்காங்க. அப்ப நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க இவர்கள் ஊழல்வாதிகள் அப்படின்றது? நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? செந்தில் பாலாஜிங்கிற ஊழல் குற்றவாளி வச்சுட்டா நீங்க கட்சி நடத்துறீங்களா? இல்ல நாளைக்கு அவர் பாஜக வராருன்னா நீங்க வேணான்வீங்களா?
இதே அளவுகளை வச்சீங்கன்னா நாளைக்கு பாஜகவுக்கு வந்தாருன்னா வேணாம். உங்களுடைய கற்பனைக்கு எல்லாம் இல்ல நான் கேக்குறேங்க, நாளைக்கு வந்தாருன்னா நீங்க வேணாம்னு சொல்றீங்களா? இப்ப சொல்லிருக்கீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு பேசின அதே ஸ்டாலின் தானே கூப்பிட்டாரு. இந்த கேள்வி அவரை பார்த்து கேப்பீங்களா? வேற விவாதங்களுக்கு போணும். அந்த முகம் இருக்கா? திரு ஸ்ரீகாந்த் கணேஷ் நான் வரேன். திரு ஸ்ரீகாந்த் கணேஷ் நான் வந்துறேன். எப்படி சேர்த்தீங்கன்னு ஸ்டாலினை கேளுங்க. கேளுங்க, ஒரு தடவையா கேளுங்க. ஒரு பத்திரிகையாளர் நடுநிலையா ஸ்ரீகாந்த் கணேஷ் திமுக தரப்புல இங்க யாரும் இல்ல. நாம அந்த குற்றச்சாட்டுகளை வச்சு அதற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாது இல்லையா? திருகோபனா, அதாவது பாஜகவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் தான் போறாங்க, அவர்களா போய் நிற்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி தனது கட்டமைப்பு பலத்தை இழந்து கொண்டு இருக்கின்றது என்கின்ற ஒரு வாதத்தை ஸ்ரீகாந்த் கணேஷ் வைக்கிறாரு. நீங்க பல மாற்றங்களை கொண்டு வர்றீங்க. இது காங்கிரஸ் ஒரு பலவீனப்படுகின்றதா? இல்ல, காங்கிரஸ் கட்சி பலவீனப்படுதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கடந்த கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இமாச்சல் பிரதேஷ் என்று பல மாநிலங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். கர்நாடகத்தில் நாங்கள் பெற்ற வெற்றியை சட்டமன்ற உறுப்பினர்களை பல்க் பர்ச்சேஸ், பகிரங்கமாக விலை பேசப்பட்டு நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, உங்கள் இடைத்தேர்தலில் 25 கோடி ரூபா நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நின்று ஜெயிச்சிடலாம் அப்படிலாம் சொல்லி ஒரு ஆட்சியை கவுழ்த்தவர்கள் பாஜகவினர். அதே போல மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை கவுத்தாங்க. ஸ்ரீகாந்த் கணேஷ் என்ன கேட்பாரு, நீங்க இது நீதிமன்றம், கோர்ட் ஆஃப் லா, நீதிமன்றத்தின் முன்னால் நீங்க நிரூபிக்க முடியுமா? நம்ம நாடு ஜனநாயக நாடு, ஒரு பனானா ரிபப்ளிக் கிடையாது. அதாவது யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம்ன்ற மாதிரி நாடு கிடையாது. நீதிமன்றம் இருக்கு, சட்டம் இருக்கு. அதற்கு முன்னால் நீங்க நிறுத்தி நியாயமா இருந்தா தானே பேச முடியும். இல்ல அரசியல் பேச்சு தானே. நண்பர் ஷபீர் சொல்றது, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் மகாராஷ்டிராவில் இன்னும் பல இடங்கள்ல அவர்கள் பாஜகவை போய் சேர்ந்ததும் அந்த பாஜக வாஷிங் மிஷினில் போட்டு அவங்க தூய்மையானவர்களாகிடுறாங்க, புனிதர்களாகிடுறாங்க. அந்த ஒரு மந்திரத்தை அவங்க வச்சுருக்காங்க. அதனால் யார் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவர்களை பாஜக கட்சியில் சேர்க்கக்கூடாது. ஆனால் அவங்க கட்சியில் சேர்த்து அவர்களை தூய்மையாக்கி அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க கிட்ட போகாது, இன்கம் டேக்ஸ் போகாது, இப்படி பலவிதமான அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் அதுக்கப்புறம் அது வழக்கு நடக்காது. ஒரு தடவை பாஜகவில் சேர்ந்துட்டா அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் மத்திய புலனாய்த்துறையும் அவங்க கிட்டேயே போகாது. அவர்கள் சுதந்திரமாக இருப்பார்கள். அந்த அந்த வழக்கிலிருந்து காலப்போக்கில் விடுவிக்கப்படுவார்கள். இப்படி தான். ஏன் இப்படின்னா, இதே குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் கோத்ரா ரயில் இருப்பிற்கு பிறகு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் 9 மணி நேரம் சிறப்பு புலனாய்வு குழு RK ராகவன் தலைமையில் விசாரிக்கப்பட்டவர் தான் இந்த முதலமைச்சராக இருந்த மோடி. அதே அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்து கைது செய்யப்பட்டு மும்பையில் நிபந்தனை ஜாமீன்ல இருந்தவர் தான். அதற்கு பிறகு அவர்கள் காலப்போக்கில் அவர்களே இந்த நாட்டினுடைய பிரதமராகவும் இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அந்த அதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதனால நான் பேசிடுறேங்க. இல்ல என்னை பொறுத்தவரை பாஜக நண்பர் ஷபீர் சொன்ன மாதிரி வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தாங்க. கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் அவர்கள் நிறைவேற்றலை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, விவசாய 2 மடங்கு வருமானம் எல்லாம் கொடுத்து எதையும் செய்யாத காரணத்தினால மக்களை நம்பாமல் இன்னைக்கு ராமர் கோயிலை நம்பி தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபெக்ஷன்ஸ் மற்ற கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியில் இன்னைக்கு இப்போ இருக்கிற பல பதவிகளை அனுபவித்தவர் தான் இந்த அசோக் சவான். அவங்க அப்பா SB சவான் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், இவரும் முதலமைச்சராக இருக்கிறார். ஆதர்ஸ் அந்த இதில் ஊழலில் சம்மந்தப்பட்டவர் எல்லாம் இருந்தும் கூட அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்களெல்லாம் இவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு அவர்கள் பலியாகி விடுகிறார்கள். அது ஒழுக்க சிதைவு, அரசியலில் ஒழுக்க சிதைவு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பலகீனமானவர்களை அவர்கள் தொடர்பு கொண்டு அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து தான் நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க. இதனால் அவரோட எந்த காங்கிரஸ்காரரும் போக மாட்டாங்க. ஒரு மிலண்டியாரா கூடவோ அல்லது அசோக் சவான் கூடவோ அல்லது வேறு யாரோ பேர்லாம் சொல்கிறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி, நான் சொல்கிறேங்க, காங்கிரஸ்காரன் உண்மையான காங்கிரஸ்காரன், காங்கிரஸ் கட்சி கொள்கையை ஏற்றுக்கொண்டவன், அவன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எந்த கட்சிக்கு வேணா போகலாம். ஆனால் பாஜகவுக்கு போக மாட்டான். இல்லை, அப்படி போறவன் அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையாக போறதுக்கு காரணம் அந்த தலைவர்கள் மட்டும்தானா, இல்ல காங்கிரஸ் தலைமை அவர்களை தக்க வச்சுக்க முடியல? எங்க கட்சி இப்போ பாஜக கட்சி மோடி நடத்துற விதம் வேற, அமித்ஷா நடத்துற விதம் வேற. 2 பேரும் சேர்ந்து கொண்டு நட்டான்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு அந்த கட்சியை நடத்துறாங்க. அது ஒரு விதமான ஒரு சர்வாதிகார அமைப்பு, அது ஃபேசிச அமைப்பு.
அதுல வந்து கட்டுப்பாடு நீங்க இருக்கு. அதே அது எங்க கட்சி இல்ல, அதே எங்க கட்சி நான் சொல்றேன், நட்டான்னு ஒருத்தரை வச்சு ஜனநாயக அமைப்பு இல்ல, இங்க பாருங்க, நட்டான்னு ஒருத்தரை வச்சு இங்க பாருங்க. நடத்துறாங்கன்ற வார்த்தையை சொன்னீங்கன்னா அதே மாதிரி மாற்றியும் சொல்ல முடியும். என்ன காங்கிரஸ் கட்சி ஆமா. தலைவரையும் வந்து அவர்கள் மற்றவர்கள் அப்படி மாற்றி சொல்ல முடியும். இல்ல இல்ல நான் சொல்றேன் எங்க கட்சி எப்படி நான் சொல்றேன் எங்க கட்சி எங்கள் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி அவர்கள் ஸ்ரீகாந்த் கர்ணே அந்த கேள்வியை தான் கேட்கிறேன். நீங்க இல்ல, இல்ல. அவர் முடிச்சிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு மல்லிகார்ஜுன் கார்கேவை தலைவராக நியமிச்சிருக்காரு. அவர் செயல்படுகிறார், பல முடிவுகள் எடுக்கிறார். ராகுல் காந்தி கட்சி வளர்ச்சிக்காக அவர் வந்து எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் 1989க்கு பிறகு கிட்ட 30 ஆண்டுகளாக நேரு பாரம்பரியத்தில் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ எந்த அரசு பதவிகளுக்கும் வந்தது கிடையாது. அவர்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது. அன்னைக்கு ராகுல் காந்தி பதவி பறிக்கப்பட்ட போது அவங்க அம்மா கூட தான் போய் வீட்டில் தங்கினாரு. சொந்த வீடு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கட்சி வளர்ச்சிக்கு 3500 கிலோமீட்டர் பாரத் ஜோடோ யாத்திரா, இன்னைக்கு நீதி கேட்டு 6500 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களோடு உரையாடி மக்களோடு தன் உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட மக்கள் தலைவராக இன்னைக்கு அவர் மக்களோடு உரையாடுகிறார். உங்கள் தலைவர் வந்து மக்களோடு உரையாட மாட்டார். அவர் பேசுவார், மற்றவங்க கேட்கணும். அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது. பத்திரிகையாளர்களை சந்திக்காத, பாராளுமன்றத்தில் கேள்விக்கு பதில் சொல்லாத ஒரே பிரதமர் மோடி தான். சரி திரு நித்யானந்த், அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு விஷயங்களை சொல்கின்றது. ஆனால் செயல்பாடு வந்து வேறு விதமாக இருக்கு. நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு 3வது முறை ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லுது, ஆனால் செயல்பாடில் ஒரு பதட்டம் தெரியுது. நாங்கள் ஊழலை ஒழிப்போம்னு சொல்லுது, ஆனால் செயல்பாடில் ஊழல்வாதிகளை கட்சியில் சேர்க்குது. இப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் பெரிய மாற்றம் இருக்குன்னு சொல்லி ஷபீர் கோபண்ணா 2 பேரும் சொல்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வழிப்பறி செய்த ஒரு வேடன் வேதங்களை வகுத்தளித்தான். இந்த மண்ணிலே பார்த்த உண்மை, இந்த மண்ணிலே உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம் படிக்க வேண்டியது. எவ்ரி செயின்ட் ஹேஸ் எ பாஸ்ட் என்று சொல்வார்கள். தவறு செய்த ஒரு பெண், அவளை கல்லடித்ததுக்காக ஊரே கூடி கூட்டமாகி அவளை அடிக்க சென்ற பொழுது தேவகுமாரன், உங்களிலே எவன் யோகியன் அவன்தான் அடிக்க வேண்டும் என்று சொன்னவுடனே அத்தனை பேரும் திரும்பி விட்டார்கள். தேவகுமாரன் உள்பட. அவருக்கு அடிக்க முடியாதா? அவர் புனிதர் தானே, ஏன் அடிக்கல? ஆக தவறு என்பது மனித இயல்பு, நடக்கும். மன்னிக்கக்கூடிய மாண்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று விவிலியத்தில் மிக தெளிவாக இயேசுபிரான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மகாபாரதத்தை தந்த நம்முடைய இலக்கியத்தை கொடுத்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது இந்த மண்ணில் நடந்திருக்கிறது. அதனால் நாம் வந்து ஊழல்வாதி அவரை நீங்கள் சேர்க்கக்கூடாது சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஊழல் செய்தவர்களை பிஜேபியில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு வீட்டோ பவர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க காங்கிரஸில் இடிக்கிறாமா? அவங்க ஊழல்வாதி தானே. அப்போ ஊழல்வாதி இல்லைன்னா தானே காங்கிரஸில் இடிக்கணும். ஒரு சின்ன சந்தேகம் தான் எனக்கு. நாம் 2 தளத்திலேருந்து பேசணும். ஒன்று அரசியலில் பேசணும், இல்லை ஆன்மீகம் பேசணும். ஆன்மீகம் பேசும் பொழுது தவறு செய்தவனுக்கு இல்ல சார், இல்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும் முடிச்சிடுறேன். கேள்வி மட்டும் முடிச்சிடுறேன் சார். இல்லைங்க, நீங்க விஷயத்தை மாத்துறீங்க. நான் மாத்தல, நீங்க தான் ஆன்மீகம் சொன்னீங்க, நல்ல விஷயத்தை சொல்றீங்க. மத நல்லிணக்கத்தோடு மற்ற பிற மதங்களையும் நீங்க சேர்த்து பேசிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம், பாராட்டுறேன். என்னோட கேள்வி என்னன்னா, ஆன்மீகம்ன்றது நான் ஒரு மதம் சொல்லல, இந்து மதம், இஸ்லாமியம், கிறிஸ்தவ மதம் எல்லாத்துக்கும் சேர்ந்ததுதான் ஆன்மீகத்துக்கு மதம் கிடையாது. நீங்க சரியா சொன்னீங்க. அதாவது நான் கேட்பது, ஆன்மீகம்னு பேசணும்னா தவறு செஞ்சவனையும் சீர்திருத்தி அவனை சமுதாயத்தில் கொண்டு வந்து அவனை நல்லவனா கொண்டு வரணும் ஆன்மீகம். அரசியல் என்னன்னா, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? தவறு செஞ்சவனுக்கு தண்டனை கொடு, அவனை வந்து தண்டனை கேட்கிறதுக்கு அப்புறம் அவன் திருந்தினான்னா அப்புறம் சரி வெளியே விடு. இதுதான் சட்டம், அரசியல். நீங்க 2த்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு பேசணும்னா அது மக்களுக்கு எப்படி புரியும்? குழப்புறீங்க, மக்களை குழப்புவதற்கு முயற்சி பண்றீங்க. நீங்க தான் ஆன்மீகமும் பேசுறீங்க, அரசியலும் பேசுறீங்க. நம்ம நாடு சட்டத்துக்கு உட்பட்ட நாடா இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே தான். ஆன்மீகம் ஏதோ வெளியில இருக்கிற மாதிரி அதை கொண்டு வந்து உள்ள போடுறோம். ஆன்மீகம் வாழ்க்கை முறைங்க. நான் இப்ப சொன்ன 2 விஷயம். வந்து கல்லெறியிலன்றாரு, அவர் கருணையை போதிச்சவர், கருணை தான் போதிச்சாரு, ஏன் கல்லெறியிலன்னு கேக்குறாரு. நான் கேள்வி மாத்தியா சொன்னேன் சார், அதத்தான் அவரும் கல்லெறியிலன்னு நம்ம சரியா சட்டமோ எதற்காகன்னு கேட்டேன். எதற்காக மன்னிக்கக்கூடிய மாண்பு இருக்க வேண்டும் என்பதற்காக. திரு நித்யானந்தா, நம்ம சரியா சட்டமோ
கிறிஸ்தவ மத சட்டமோ இல்ல மனு தர்மத்தையோ நம்ம கடைபிடிக்கல. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை கடைபிடிக்கிறோம். இது சட்டம் இல்ல, வாழ்க்கை முறை. சரி சார், சட்டம்ன்றது என்னத்துக்கு சார் இருக்கு? அப்ப சட்டம் வேணாமா? சட்டம் என்று அன்றைய காலத்துல மாறக்கூடிய எத்தனை சட்டங்களை நான் குறுக்கிட விரும்புறேன். நம்ம அரசியல் சட்டம் குற்றம் சாட்டப்பட்டவர்களே அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதா? எந்த சட்டம் சொல்லுது சார்? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அரசியல் இருக்கலாம் சார், வேணான்னு சொல்லலையே சார். ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம நம்ம தடுத்துருவேன்னு சொல்லி கோபன் அவர்கள் குற்றம் சாட்டுறாருல, அதுதான் சார் கேள்வி கேட்கிறோம். சபீரும் சொல்றாங்க. அப்ப செந்தில் பாலாஜி மேல இல்ல நித்யானந்தன் முடிச்சு இல்ல ஸ்ரீகாந்த் கணேஷ் ஷபீர் இருவருக்கும் வேண்டாம். திரு நித்யானந்தனுக்கான நேரத்தை கொடுத்தோம். ஆமா, அவர் அமைதியா கேட்டார். திரு நித்யானந்தன் என்னை அழைத்து வைத்து இந்த மாதிரி ஜுகல்பந்தி பாடிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. பொறுமையா கேளுங்க. ஆன்மீகத்துல இங்க வந்து கலக்கல. ஆன்மீகம் தனியா மேலத்திலும் கொண்டு வரல. ஆன்மீகம் என்பது உலகத்துல விடுங்க, ஆன்மீகத்தை சட்டத்தை சேர்த்து பேசக்கூடாது. ஆன்மீகத்தில் கிடைக்கக்கூடிய பண்புகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம், அவ்வளவுதான். அது மனிதனுக்குள்ள பண்பு தான், மிருகங்களுக்குள்ள பண்பு சார். ஒரே நிமிஷம் சார். இல்ல சார், இதை தெளிவுபடுத்துங்க சார். போய் நீதிமன்றத்தில் போய் நின்னுட்டு நம்ம வந்து ஆன்மீக கதையை பேச முடியாது சார். சட்டம் தான் சார் பேச முடியும். நீதிமன்றத்தில் பேசல, நான் மக்களுக்கு புரிய வைக்கிறேன், இந்த நாட்டினுடைய மாண்பை புரிய வைக்கிறேன். சரி சரி, வந்துரு. ஊழல் செய்தவர்களை பாஜக சேர்த்துக் கொள்ள கூடாது, நான் ஆதரிக்கிறீங்க. ஆனால் அந்த ஊழல் செய்தவர்கள் என்று இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ்ல நீடித்திருக்க வைத்திருக்கிறீர்களே, அதை அனுமதிக்கலாமா? உங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டமா? 9 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கமல்நாத் காங்கிரஸ்ல. இந்திரா காந்தி அம்மையாரால் பொதுக்கூட்டங்களில் என்னுடைய 3வது மகன் என்று அறிமுகப்படுத்தி பிரகடனம் செய்தவர் கமல்நாத். அதே கமல்நாத்தை 84 சீக்கியர்களை கொன்று குற்றவாளியாக சொன்னப்பட்டவர் கமல்நாத். 10 வருஷம் பாஜக ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதற்கு பிறகு 10 வருஷம் பாஜக ஆட்சியில் ஏன் நடவடிக்கை எடுக்கல? கேள்வி சுருக்கமாக கேட்ட அந்த கமல்நாத்தை மீண்டும் மீண்டும் தேர்தலில் நிறுத்தியது யாரு? உங்களுக்கு அந்த கேட்கிற அவர் மேல குற்றச்சாட்டு வர குற்றச்சாட்டு குற்றவாளி கிடையாது. குற்றச்சாட்டுனால குற்றவாளி கிடையாது. அதேதான், குற்றச்சாட்டு இருக்கிறது குற்றவாளி கிடையாது. அதனால தாராளமா சேர்த்துக்கலாம். குற்றவாளியா இல்ல என்பது நீதிமன்றம் சொல்லணும். இல்ல ஆதர்ஷ ஊழல்ல பதவி விலகியவர் அசோக் சவான். அதனால ஒன்று வேண்டாம். நான் தமிழ்நாட்டுக்கு வரேங்க. ஆள் கடத்தல், நிலக்கடத்தல், நிலத்தை அபகரித்தல், லஞ்சம், ஊழல், வேலை வாங்கி தருவதற்காக பணம் பறித்தல், இப்படிப்பட்ட மோசடிக்காரன் தான் இந்த செந்தில் பாலாஜி என்று கருவிலே பேசியவர் யார்? நான் கேட்கிறேன். அவர் திமுக வந்து சேர்ந்து இன்றைக்கு 8 அமைச்சர்கள், 8 அமைச்சர்கள். திமுக பதில் சொல்லணும். திமுக இல்ல திமுக உண்மை மறைஞ்சிருமா? சரி, இல்ல நீங்க வேற இல்லங்க. திமுக சார்பில் பேசக்கூடிய, திமுகவுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இதுக்கு முன்னால திமுகவோட இந்த அரங்குல நீங்க உட்காரலையா? அன்னைக்கு அந்த கேள்விகளை நீங்க கேட்டீங்க இல்லையா? எந்த நேரத்துக்கு எந்த வாய்ப்பு? இன்னைக்கு தலைப்பே பாஜக காங்கிரஸ் சார். இன்னைக்கு நீங்க திமுக பத்தி பேசுறீங்க, எப்படி வாய்ப்பு இருக்கு? திமுக பத்தியே பேசலங்க. அரசியல் என்னன்னு சொல்றேன். வேற விஷயத்துக்கு வந்துருங்க. வேற திமுக அரசியல் கட்சியா இல்லையா? திமுக கட்சி தான் சார். நாளைக்கு வாங்க சார், திமுக உட்கார வச்சு நீங்க என்ன கேள்வி வேணுமோ கேளுங்க சார். இன்னைக்கு வாய்ப்பு இல்ல சார். திமுக இல்ல. I am not singling out DMK. சரி, தெரிஞ்சுக்கோ. தனிமைப்படுத்தி DMK நான் சொல்லல. செந்தில் பாலாஜி 2010 நடந்ததுக்கு 2024 அமலாக்கத்துறை வழங்க போடுது PMLA. செந்தில் பாலாஜி வழக்கியே நம்ம பல நாள் விவாதிச்சோம் சார். இன்னைக்கு விஷயத்துக்கு வந்திருக்கக்கூடிய வழக்கு அத்தனையும் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் கொடுத்ததுதான். ஆனால் 8 அமைச்சர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற. ஏன் அப்படின்னா திமுக சொல்ல வரல. சரி, எப்படி அவங்க மந்திரி ஆனாங்க? இந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்கல்ல, தகுதி இருக்கிறது, அவர்கள் விரும்பினார்கள். இவைகளெல்லாம் எப்படி முடிக்கிறது சார்? 10 நிமிஷமா பேசிட்டு தான் 10 நிமிஷம் பேச விட்டீங்களா? பேசிட்டு முடிச்சிருங்க சீக்கிரம். ஆக இந்த திமுக அமைச்சர்களை இவர்கள் அதிமுக வந்தவர்களை முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சர்கள் ஆக்கியிருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இன்னும் நிரூபிக்கப்படாதவர்கள். அந்த அடிப்படையிலே தான் அவர்களும் சேர்த்திருக்கிறார்கள். எனவே திமுக ஆதரவாக சொல்றேன். அதனால அரசியல்ல எல்லாம் யோகியம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஓட்டு தாங்க முக்கியம். அந்த சமூகத்துக்கோ அந்த தலைவனுக்கோ பின்னால் ஆள் இருக்காங்கன்னா தேர்தலுக்கு உதவுமானால் செய்வார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய கட்சியிலே பழைய கட்சிக்காரர் இருந்திருக்கலாம், ஏதேனும் ஊழல் நமக்கு தெரியாமல் கூட செய்திருக்கலாம். ஆனால் அவர் வந்த பிறகு ஊழல் நடந்திருக்கிறது ஒரு அமைச்சர் மீது, மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மீது சுண்டு விரலை காட்டுவதற்காக மனிதன் இருக்கிறான் இந்த நாட்டில். மோடியை பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆனா நீங்க சொல்றது எப்படி சரியா வரும்?
சார் நீங்க சொல்றது உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுல, அந்திரிதாஸ் இன்னும் அதிகமா கோவம், இன்னும் என்ன பேசவே விடலையே. அந்திரிதாஸ் திரு அந்திரிதாஸ் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஏபிட்டார் அவர். நான் கேக்குறேன். சரி சார், அடுத்த சுற்றுல பேசுங்க, அடுத்த சுற்றுல பேசுங்க. நீதிமன்றம் ஊழல் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சொல்லிருக்கா? சரி, ஊழல் இல்லன்றது ஊழல் இல்ல, மக்களுக்கு அந்த தகவலை சொல்லாமல் வசூலிப்பது சட்டப்படி அதுவே பெரிய ஊழல் சார். பேசலாம் பேசலாம் பேசலாம். திரு அந்திரிதாஸ் ஒரே ஒரு விஷயம் தான். ஒருத்தர் குற்றவாளியாக சிறையில் இருக்கிறவர், குற்றம் தண்டனை பெற்றவர், தண்டனை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர், அவரை போய் நீங்க கட்சியில சேர்த்து இருந்தா நீங்க சொல்றது நியாயம். இவர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு. அவர்களை சேர்ப்பது நீங்க பாஜக வாஷிங் மிஷின் இதெல்லாம் சொல்றீங்களே, இல்ல வழக்கு வாபஸ் ஆயிடுச்சா அப்படின்ற கேள்வி கேட்கிறேன். அதாவது பதட்டம் யாருக்குன்னு ஒரு விவாதம் வந்தது. ஒலிம்பிக்ல 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஜெயிப்பது சிரமம். அதை விட சிரமம் அதை தக்க வைப்பதிலே தான் இருக்கிறது. யார் இப்பொழுது தக்க வைத்திருக்கிறார், பதட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால், 16வது நாடாளுமன்ற தேர்தலிலே வாய்ஜாலத்தில் சப்கா சாத் சப்கா விசாஸ் வாய்ஜாலத்தில் வந்துட்டார்கள். 17வது நாடாளுமன்ற தேர்தலில் திறமையின் காரணமாக, அலட்சியின் காரணமாக நிகழ்த்தப்பட்ட அந்த புல்வாமாவிலே இறந்து போன ராணுவ வீரர்களை வைத்துக் கொண்டு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி ஜெயித்து விட்டார்கள். இப்பொழுது சாமியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் பதட்டம் என்பது உண்மையில இருக்குது. ஊழலை பத்தி சொன்னாங்க. ஊழலை பத்தி சொன்னவர்களுக்கு சிறைக்கு அனுப்புவேன் சார், சபீர் சார் சொன்ன மாதிரி சிறைக்கு அனுப்புவேன்னு சொன்னார். ஆனா அன்பு சிறைக்கு அனுப்புவேன்னு இப்பதான் நமக்கு புரியுது. ஏன்னா ஹிமாந்த் பாஜக சேர்வது அன்பு சிறை. ஆமா, ஹிமாந்த் பிஸ்வா சர்மா மேல லேட்டஸ்டா எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டோ அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி சர்டிபிகேட் கொடுத்து புனிதர் பட்டம் கொடுத்த பிறகு அவருக்கு ஒரு பதவி கொடுத்திருந்தா பரவாயில்ல. ஆனா இப்பயே அசாமுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. எந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க? பிரேம்காந்த் 2016 வரை ஊழலுக்காக புத்தகம் போடப்பட்டது பிஜேபி சார்பில். யாரு? பிரேம்காந்த். இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் ஆயிட்டார். என்ன சர்டிபிகேட் கொடுத்தாங்க, என்ன புனிதர் பட்டம் எப்ப கொடுத்தாங்க நமக்கு தெரியல. ஆகவே இப்படிதான் லேட்டஸ்டா அந்த இது இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டம் நடந்து போனது மத்திய பிரதேசத்துல போய் நம்முடைய முதல் பிரதமர் சொல்றாரு, இது மாதிரி ஊழலின் ஊற்றுக்கண்ணு யாரு? அஜித் பவார். அவர் அடுத்த நாள் பார்த்தா துணை முதல்வராக இருக்கிறார். அவருடைய சிவசேனையோடு சேர்ந்து அவருடைய துணை முதல் மந்திரி ஆக்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு சுண்டு விரலை நீட்ட முடியுமான்னு கேட்டாரு. ஏன் இது சிஏஜில அறிக்கையில தெளிவா சொன்னாங்களே, பாரத் மாலா திட்டத்துல, துவாரகா விரைவு பாதை திட்டத்துல, ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டுல கிட்டத்தட்ட 24 கோடி அட்டைகள். அந்த 24 கோடி அட்டைகளை 7.5 லட்சம் பேர் ஒரே செல்போன் மூலமாக மோசடி செய்திருக்கிறாங்க வந்திருக்கிறாங்களே. அன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட் வரும்போது 2Gல வானத்துக்கும் பூமிக்குமாக குதிச்சாங்களே, இன்னைக்கே அதை பத்தி பேசல என்றது அந்த பிரதமர் தான் நமக்கு சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஒரு மாயபின்பத்தில் பிஜேபிக்கு இருக்குது. காங்கிரஸ் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாறுதலுக்கு தலைப்படுகின்ற எந்த மனித சமுதாயமும் சில பிரசவ வேதனைகளை ஏற்றுத்தான் தீர வேண்டும். அந்த பிரசவ வேதனைகளை மேற்கொண்ட நேரம் இது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சொல்லிட்டு டார்வின் சொன்னார்ல, அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் என்கின்ற அடிப்படையிலே மாறுபட்ட எண்ணம் கொண்டவர்கள், ஏன்னா மரியாதைக்குரிய மம்தா அவர்களோ ஏஏபி பார்ட்டியோ மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஒன்றை சொல்லியிருக்கார்கள், போஸ்ட் போல் அலையன்ஸ்ல நாங்கள் நிச்சயமாக பிஜேபிக்கு எதிரணியிலே நிற்போம் என்பதையும் சேர்த்துத்தான் வாசிக்க வேண்டும். அதனால பிஜேபி பொறுத்தவரை ஊழலாக இருந்தாலும் வாரிசு அரசியலாக இருந்தாலும் சுல்தான்பூரியினுடைய இடம் மாறி இருக்கிறதே தவிர சுல்தான்கள் மாறவில்லை, அவருடைய நோக்கம் மாறவில்லை, அவருடைய போக்கு மாறவில்லை. இவர் தவறுதலா சொன்னார். இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, தவறிழைத்த ஒரு பெண் மீது இவள் மேல் யார் பாவம் செய்யாதிருக்கிறீர்களோ அவர் இவள் மேல் முதல் கல் எறியட்டும் சொன்னார். அவர் ஏன் எரியலன்னு கேட்கறது தப்பு. அதுதான் நான் இடைமறிச்சேன். அவர் கருணை போதித்தவர். 7 முறை கன்னத்திலே இருந்தாலும் கூட 72 முறை கன்னத்தை காட்டி கருணையை போதித்தவர். அந்த அடிப்படையில் அதோட விட்டுருவோம். இந்த விவாதத்தை வேண்டாம். அசோக் சவான் மாத்திரமல்ல, எல்லாமே என்சிபியில இருந்து எல்லாமே ஊழல் பட்டியல, டிஎம்சி இருந்து சுகந்தி அதிகாரி, முகுல் ராய், என்சிபியில இருந்து பிரபுல் பட்டேல், சகன் பாய் புஜ்வால், இப்படி பட்டியல் இவர்களாம் எப்ப பாவ மன்னிப்பு கொடுத்தாங்க, எப்ப புனிதர் பட்டம் கொடுத்தாங்க, எப்ப சர்டிபிகேட் கொடுத்தாங்க நமக்கு தெரியல. திரு ஷபீர் அஹமத், ஒரு விஷயத்தை திரு நித்யானந்தன் அவர்களும் ஸ்ரீகாந்த் கருணேசன் தொடர்ச்சியாக சொல்றது, இந்த ஊழல்வாதிகளை சேர்த்துட்டோம் ஆனா நடவடிக்கையை நிறுத்தல அப்படின்ற ஒன்றை சொல்றாங்க. அது ஒன்று. இரண்டாவது விஷயம் நாம் பேச வேண்டிய விஷயம்,
ஜே.பி. நட்டா அவர்கள் தென் மாநிலங்களில் காங்கிரஸ் ஒன்றும் பலமா இல்லை, காங்கிரஸை விட தென் மாநிலங்களையும் பலமான கட்சி பாஜகன்னு சொல்லி அவர் எம்பி லிஸ்ட்டை வச்சு சொல்றாரு. அப்படி பார்த்தா பாஜக தான் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாஜக தென் மாநிலங்களில் இல்லைன்னு நீங்க சொல்வது தவறு அப்படின்னு சொல்றாரு. அது சரியா? இல்லை, ரெண்டு விஷயம். அதாவது நீங்க வந்து ஊழல்வாதிகள் அப்படின்னு அவங்கள முத்திர குத்துனது யாரு? பாஜக தான். இப்போ அவங்க ஊழல்வாதியா இல்லையா அப்படின்ற சந்தேகம் யாருக்கு வருது? பாஜகவுக்கு தான் வருது. அவங்க ஊழலே பண்ணல அப்படின்றது யார் பேசுறாங்க? பாஜகல இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் தான் அதை சொல்றாங்க. நித்யானந்தன் சார் உட்பட ஊழலுக்கு ஒரு புது விளக்கங்களை கொடுக்கிறாரு. பைபிள்ல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு, அப்புறம் நாளைக்கு வந்து வேற சில ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து விளக்கம் கொடுப்பாரு. அப்போ இன்னைக்கு ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மூடி மறைப்பதற்காக இவங்க எந்த எல்லைக்கு வேணும்னாலும் பொய் சொல்லலாம். அதுதான் அவங்களுடைய அரசியல். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இப்போ ஊழல் ஒருத்தர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கு. தெருவா போய் பிரச்சாரம் பண்ணது பாஜக தானே. நீங்க மகாராஷ்டிரால பிரச்சாரம் பண்ணும்போது கார்கில் யுத்தத்துல அந்த விதவைகளுடைய பிளாக்ஸை வந்து திருடினாருன்னு சொல்லிட்டு தான் அசோக் சவான் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. இப்போ பெரிய தேசபக்தி பேசக்கூடிய இந்த கட்சி இப்போ இந்த கார்கில் ஊழல் தொடர்பான அந்த விஷயங்கள்லாம் எங்க மறைஞ்சு போச்சு? அதை பற்றி ஏன் பேசுவதில்லை? ரெண்டாவது, ஏ ஃபார் ஆதர்ஸ் பி ஃபார் போஃபர்ஸ் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க இவங்க. இப்போ அந்த பிரச்சாரம் என்ன ஆச்சு? இன்னைக்கு எல்லாருமே வந்து பாஜக இணைஞ்ச உடனே ஊழலுக்கு புது விளக்கங்களை கொடுக்கறாங்களே, அவங்கள திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஆபத்தம். நீங்க திருத்தக்கூடாது சார், சட்டம் அவங்கள திருத்தணும். அதுதான் விஷயம். அப்ப நீங்க அந்த சட்டம் மாற்று கட்சியில இல்ல ஒரு நிமிஷம், பாஜக மட்டும்தான். அதாவது என்ன ஆச்சுன்னா, மகாராஷ்டிரால இருந்து பாஜகவுக்கு போய் சேர்ந்திருக்கக்கூடிய சில காங்கிரஸ் தலைவர்கள் சொன்ன வாக்கு மூலம் என்னன்னா, நாம இப்பதான் நிம்மதியா தூங்குறோம், பாஜகவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு நிம்மதியா தூங்க விடுறாங்க, இடியோ இன்கம் டாக்ஸோ வராது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து பாஜக போன தலைவர்கள் அதை வாக்கு மூலமா கொடுத்திருக்காங்க. வெளிப்படையா பேசுறாங்க, இது பிரச்சாரங்கள்ல பேசுறாங்க. அப்போ இந்த ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை அப்படின்றது வந்து ஒரு போலியான நடவடிக்கை. இதை பாஜக வாக்குகளை பெறுவதற்காக அதை பேசினாங்க. அண்ணா ஹசாரேவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அது ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தும் போது அதிலேயே ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இன்னொரு விஷயம் நீங்க கேட்டது வந்து தென் மாநிலங்கள்ல இவங்களுக்கு எம்பிஸ் இருக்காங்க. தென் மாநிலங்கள்ல உங்களுக்கு கர்நாடகா இருக்காங்க. கர்நாடகா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் எம்பிஸ் அவங்களுக்கு கொடுக்குது. அதே போல உங்களுக்கு வந்து மற்ற மாநிலங்கள்ல எந்த மாநிலங்கள்ல பிரதானமா அவங்களால எம்பிஸ் எடுக்க முடியும்? மெஜாரிட்டி கர்நாடகா மட்டும்தான். தெலுங்கானாவில் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இப்போ வந்து கையை விட்டு நழுவி போயிருச்சு. இப்போ மீண்டும் அங்க காங்கிரஸ், கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி இந்த ஒப்பீனியன் போல் சொல்ற மாதிரி நம்பர்ஸ் வருமா அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கிறது. காங்கிரஸ் முற்றிலுமாக கர்நாடகால இருந்து அகற்றப்பட்டால்தான் அவங்க சொல்ற மாதிரி எல்லா நம்பர்ஸும் வரும் அப்படின்றது தான் நிலைமை. ஃபைட் வருங்க உங்களுக்கு. இதெல்லாம் பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸா மாறும். எலெக்ஷன் நெருங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சாரத்துக்கு வருதோ, என்னென்ன விஷயங்கள்லாம் மக்களுடைய அந்த இமேஜினேஷனை டச் பண்ணுதோ அதை பொறுத்துதான் மக்கள் வாக்களிப்பார்கள். இன்னைக்கு பாஜக கட்டமைக்கக்கூடிய இந்த சைக்கலாஜிக்கல் அட்டாக் இருக்கு தெரியுமா? நாங்கள் தான் வரப்போகிறோம், நாங்கள் தான் வந்து வெற்றி பெற போகிறோம், 370 சீட்ஸ் வந்துருவோம், 400 வந்துருவோம், 400 தாண்டி வருவோம் அப்படின்றதெல்லாம் வந்து வெறும் ஒரு பிம்பத்தை சைக்காலஜிக்கலான ஒரு எஃபெக்ட் உருவாக்குறதுன்றது சொல்றீங்க. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். அதாவது பாஜகவிலேயே எவ்வளவோ பேர் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து அந்த கட்சிக்காக உழைத்திருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு எம்பிஸ் கொடுத்திருக்காங்க, எத்தனை பேருக்கு உங்களுக்கு நேத்து வந்து அசோக் சவானுக்கு இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்குறீங்களே, அதே கர்நாடகால எவ்வளவு பேர், அதே மகாராஷ்டிரால எவ்வளவு பேர் வந்து போஸ்ட் எல்லாம் போடுறாங்க. உழைச்சவரு அவரு கொடுக்கல அப்படின்னு போஸ்ட் எல்லாம் போடுறாங்க. எழக்கூடாது, ஆடு நனையுதுன்னு ஓனாய் எழக்கூடாது. உங்க சார்பு கட்சியை நீங்க பாக்குறது ரொம்ப நல்லது. மீண்டும் சொல்றேன், அவர் சார்பு கட்சின்றது ஒன்னு ஒரு நீங்க ஒரு பண்ணுவீங்க, அதற்கான வாய்ப்பு இல்ல, அது சரியும் இல்ல. நீங்க பாஜக சார்பா வந்திருக்கீங்க, நீங்க பாஜக சார்பா பத்திரிகையாளரா அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லனா, அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு இல்லனா, அப்ப நம்ம ஜனநாயக நாடான்ற கேள்வி வரும் இல்லையா? அவர் ஸ்ரீகாந்த் கணேசன் சாருடைய ஆதரவாவே இன்னொரு கருத்தையும் சொல்லிடுறேன். நமக்கு அண்ணாமலையோட பல பிரச்சனைகள் இருக்கு பத்திரிகையாளர்களுக்கு. அவர் பத்திரிகையாளர் நடத்துற விதம்
ஆனால் இன்னைக்கு ஒரு தேசிய கூட்டத்தில் அண்ணாமலை நடத்தப்பட்டிருக்கின்ற விதம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு chair கூட அவர் சிந்தனையில ரொம்ப பாவம், ரொம்ப பாதிக்கப்பட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவருக்கு ஒரு சேர் கொடுக்காது எவ்வளவு ஒரு பெரிய ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நீங்க பேசுறீங்க. ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் ஒரு இடைவேளை எடுத்துட்டு நான் உங்கள்ட்ட தான் வரேன். உங்கள்ட்ட தான் வரேன். கற்பனை ஆஃப் பண்ணுங்க. அதாவது நான் வந்து ரெண்டு கருத்தை உறுதியா சொல்ல நினைக்கிறேன். கோபண்ணா அவர்கள் பேசும்போது சொன்னாரு சர்வாதிகாரம் நடக்கிறது அப்படின்னாரு. ஒரு குடும்ப ஆட்சியில வந்து மன்மோகன் சிங் எப்படி இருந்தாரு அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு பிரதமரா இருந்தப்ப கூட செயல்பட முடியாம கட்சி தலைவி தான் வெளிநாட்டுல இருந்து வர்ற அதிபர்கள் எல்லாம் சந்திச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரம் நடத்துற கட்சியில இருந்து வந்து இங்க உண்மையான ஜனநாயகம் இருக்கிற கட்சியை பார்த்து அவர் சொல்றது வந்து வருத்தத்துக்கும் வேதனைக்கும் உரிய விஷயம். இப்ப கூட இருக்கிற கட்சி தலைவருக்கு எந்த அதிகாரமும் இல்லாம அதே நேரு பரம்பரையில் வர குடும்பம் என்ன சொல்லுதோ அந்த வாரிசு வம்சாவளி அரசியல் என்ன சொல்லுதோ அதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. சொல்றீங்க திரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ். ரொம்ப தெளிவாக அடிப்படை இதை வந்து நம்ம சொல்லணுங்கிற எந்த விதமான அவசியம் இல்லை. இன்னைக்கு அவரோட பிராண்ட் அங்க வேலை செய்யலங்கிறதுனால டம்மியா ஒரு ஆளை போட்டிருக்காங்க. காங்கிரஸ் ஏற்கனவே பல முறை செஞ்ச விஷயம் தான். அதனால எப்படி சொல்றீங்கன்னு சொல்லுங்க திரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ். இல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கும் நேரு குடும்பம் தான் காங்கிரஸ் கட்சியை நிர்வகிக்குது. அவங்க ட்ரஸ்ட்ல இருந்து அத்தனையும் நிதி நிர்வாகம் அத்தனையும் அவர் கையில இருக்கு. பேருக்கு மட்டும் ஒரு ஆளை வச்சிருக்காங்கிறது வெளிப்படையான ஒரு விஷயம். இதை நிரூபிக்க வேண்டியது என்னுடைய அவசியம் இல்லை. ஆனா தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுக்கு நான் வந்து அதேதான் கோபண்ணாட்ட கேட்ட கேள்விதான், அதே கேள்விதான் கேட்கணும். அப்போ கோபண்ணாட்ட கேட்ட அதே கேள்விதான் கேட்கணும். அப்ப கோபண்ணாவும் கேட்கலாம் இல்லையா? ஜேபி நட்டா வந்து அவர் கையில எந்த அதிகாரமும் கிடையாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இது ஏன் இது யார் கையில இருக்குது கட்சி அப்படின்ற கேள்வி அவரும் கேட்கலாம் இல்லையா? இந்த மாதிரி மாறி மாறி குற்றச்சாட்டு எந்த அடிப்படையில பேசுறீங்கன்னு உதாரணத்தோட சொல்றேன். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது அவர் சைட்ல உட்கார்ந்து இருப்பாரு. வெளிநாட்டுல இருந்து வர்ற அத்தனை அதிபர்களையும் கட்சி தலைவி சந்திச்சாங்க. நடந்ததா இல்லையா? இது அதனால சொல்றேன். இது இப்படி பாத்தீங்கன்னா ஜேபி நட்டா எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, ஜேபி நட்டாக்கு மாலை போடும் போது எப்படி அது நடந்தது, இப்படி வரிசையா நீங்க ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம்னா அது சரியா இருக்காது. சைடுல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா சார் அது எந்த கான்டெக்ட் நீங்க சொல்லுங்க. அவங்க யூபிஏ சேர்பர்சனா இருந்தாங்க சோனியா காந்தி, அது எந்த கான்டெக்ட்ல அவர் உட்கார்ந்து இருந்தார் சைடுல? அதிபர்கள் வந்து நாட்டின் பிரதமரை தான் சந்திக்க வருவாங்க, யூபிஏ சேர்மனை சந்திக்க வர மாட்டாங்க சார். கண்டிப்பா சார், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கண்டிப்பாக தேசிய அரசியல உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. எதிர்கட்சி தலைவரையும் சந்திப்பாங்க, அரசியல் கட்சிகள் சந்திக்கும், பார்ட்டி டு பார்ட்டி மீட்டிங் நடக்கும். சீன கம்யூனிஸ்ட் கட்சி பாஜகவை சந்திக்க வந்திருக்குது. பாஜக வந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கத்துக்கிறதுக்காக ஒரு குழு அனுப்பி இருக்கிறாங்க. எல்லாம் நடக்கும் சார். நீங்க அதனால நீங்க என்ன கான்டெக்ட் கரெக்டா சொல்லணும். கண்டிப்பாக. அதே மாதிரி அடுத்த விஷயம் அவர் சொல்றாரு, இவங்க வந்து ஆட்சி கலைப்பு பத்தி இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் விலைக்கு வாங்குறாங்க, அது பண்றாங்கன்னா ஒரு கண்மூடித்தனமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச 50 முறைக்கு மேல ஆட்சியை கலைத்தது வந்து காங்கிரஸ் கட்சி தானே தவிர மற்ற எந்த கட்சியும் அந்த வேலைகள் செய்ததுல. பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறை கூட யாரையும் ஆட்சி கலைக்கல. முக்கியமா ஒரு விஷயம் வந்து சபீருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டா, அவர் வந்து திரும்ப 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 சொல்றாரு இது வந்து ஒரு ஹைப்பா சொல்றாங்கன்னு. 400 சீட்டுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை ஒரு விஷயம் சொல்லணும் அவருக்கு. இல்ல நான் இதை ஒரே சுருக்கமா முடிக்கிறேன். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பாஜக எந்த முகாந்திரமும் இல்ல பேசுறதுக்கு, ஊழல்வாதிகள் பத்தி பேசுறாரு. மதிமுக அமைக்கப்பட்டதே எதுக்கு? யார் இன்னைக்கு அவங்க அக்டோபர் 10ஆம் தேதி தியாகிகள்னு கொண்டாடுறாங்க. 5 பேர் நெருப்பு வச்சு செத்து போயிட்டாங்க. எதுக்காக செத்தாங்க? திமுகவையும் வாரிசு அரசியலையும் எதிர்த்து. இன்னைக்கு அவங்க வந்து ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக அங்க அடகு போயிட்டாங்க. ஈழத்தமிழர் கொலையை மறந்துட்டாங்க. பல்வேறு இப்படி பல விஷயங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு பதில் சொல்வதற்கான நேரம்ல நம்ம கேட்கறதுக்கான அதிகாரமே இல்ல. ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் நன்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவர்கள் ரொம்ப குற்றச்சாட்டு எல்லாம் சொல்றாங்க. எந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2G வழக்கில் வந்து குற்றச்சாட்டு வந்ததுமே மன்மோகன் சிங் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு அவர் ராஜா பதவி விலகி வழக்கு 2010 17 வரைக்கும் நடந்து நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டார். இன்னைக்கு சிஏஜி வந்து 7.5 லட்சம் கோடி நெடுஞ்சாலைத்துறை ஊழல்
குற்றம் சாட்டியிருக்கு. ஊழல் சிபிஐ ஊழல்னு குற்றம் முறைகேடு சாட்டலைன்னா? முறைகேடு தான் என்ன 2Gல ஊழலா சொன்னாங்க. முறைகேடு அண்ணா, நோஷனல் லாஸ் தான், சரி. ஊழல்னு சொல்லல. அதிக- ஆனால் நாங்கள் வழக்கு தொடுத்து நேரம் கடந்து சிறப்பு நீதிமன்றம் அமைத்து அவர் அன்னைக்கு வழக்குல தன்னை நிரபராதின்னு ஆக்கிக்கிட்டாரு. சரி. இன்னைக்கு 7.5 லட்சம் கோடி சிஓஜி முறைகேடு சொல்லியிருக்க நெடுஞ்சாலைத்துறையில முறைகேடுன்னு நீங்க சொல்லுங்க. வழக்கு போட்டீங்களா? அதிக அந்த வழக்கு போட்டீங்களா? முறைகேடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மீது வழக்கு போட்டீங்களா? நீங்க ஊழலை பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. சரி, நன்றி நன்றி அந்திரிதாஸ். முஸ்லீம் லீக்கோட கூட்டணி அமைச்ச இந்து மகா சபை வழிவந்தவர்கள் எங்கள் கூட்டணி விமர்சிக்கிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இவர் சொன்னார், ஆடுகளுக்கான இரங்கல் கூட்டத்தில் அடித்து கொன்ற ஓநாய்க்கு சாட்சி சொல்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது. இவங்க வந்து இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growth சொன்னாங்களே, துவாரகா பாதையில 1 கிலோமீட்டருக்கு 18 கோடிக்கு 250 கோடி போட்டாங்களே, அதுதான் வந்து முக்கியமானது. சிஏஜி அறிக்கை மேல நடவடிக்கை எடுக்கல. அறிக்கை யார் கொடுத்தாங்களோ அவங்கள நடவடிக்கை எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய யோக்கியதாம்சம். சரி சரி நித்யானந்த், ஒரே வரியில முடிங்க. ஒரே வரியில முடிக்க முடியாதுங்க. இல்ல நேரம் இல்ல, இல்லைங்க, நீங்க நேரம் முடிச்சிருங்க. இல்ல, கிடைச்சது ஒரு வரியில முடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு இல்ல திரு நித்யானந்த், நீங்க அவரோட வேற பேசிட்டு இருக்கீங்க, நான் முடிக்கணும். முக்கியமான விஷயம், விசாரிக்கப்பட்ட மோடி, மாநிலம் கடத்தப்பட்ட ஷா, இருவருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 13 ஆண்டுகள் குஜராத்திலும் இப்பொழுது 10 ஆண்டுகள் மத்திய அரசிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரி. இது மக்களுடைய தீர்ப்பு, ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சரி. அந்த ஒரே ஒரு விஷயம், நம்முடைய அந்திரதாஸ் அவர்கள் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர் தான். அவர் சொன்னாரு 2G விஷயத்தில் இவ்வளவு பேசினாங்க, என்ன ஆச்சு, என்ன வானுக்கும் பூமிக்கும் குதித்தார்கள் என்று சொன்னார். அந்த 2G விஷயத்துல தான் எங்க கூட இருந்து வானுக்கும் பூமிக்கும் இல்ல, நர்த்தனமே ஒரு பெரிய மிகப்பெரிய ருத்ர தாண்டவமே ஆடியவர் வைகோ. சரி, எவ்வளவு போயிருக்கு காசு, ஸ்டாலினுக்கு எவ்வளவு போயிருக்கிறது, என்னால் நிரூபிக்க முடியும். மற்றொரு அமர்வில் நாம் சந்திக்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.